எங்க பாரு யார் வந்திருக்காங்கன்னு. அழையா விருந்தாளிகளை நாங்க எதிர்பார்க்கல. எங்களுக்கு விருந்தாக்குறதுக்குன்னு எங்க வீடு தேடி வந்திருக்கீங்க போல. ஆமா, ராத்திரி வரைக்கும் இருங்க. நடுராத்திரியில பசிச்சாலும் பசிக்கும். அப்ப பாத்து முந்திரி கோட்டை தளத்தை கொஞ்சம் நிறுத்துறியா? உதவிதானே பண்ண. ஓ மரமண்டிக்கு எத்தனை தடவை சொல்றது? நான் தான் முன்னால வருவேன், இறையோட பேசிட்டு இருப்பேன். அப்ப நீங்க சுத்தி வளைக்கணும்னு சொன்னல. சரி சரி, தெரியாம பண்ணிட்டேன். இதே வேலையா போச்சு. பின்னாடி போ. இப்படி ஒரு விருந்துக்காக தான் என் வாழ்க்கை பூரா நான் காத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா இத நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இளவரசனே தன்னை படையல் போட வருவான்னு. என்னது இளவரசனா? இவ யார சொல்றா? அப்ப நம்ம அரசனுடைய பையனதான். முஃபாசா ஒன்னும் என் அரசன் இல்ல. உன்னால என்ன எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா நான் தான் வருங்கால ராஜா. எவ்வளவு திமிரா பேசுறான்ல. உள்ளுக்குள்ள ஓடுறத அப்ப ரத்தம் இல்ல, நாக்கு ஊறுது அந்த ரத்தத்தை ருசிக்க. வேண்டாம், அவங்களை விட்டு. அவங்க தப்பு பண்ணிட்டாங்க. அவங்கள ஒண்ணு செஞ்சிடாத. நீ அவசரப்பட்டு ஏதாவது பண்ண ராஜாவோட கோபத்துக்கு ஆளாக வேணும். முதல்ல ஏன் கோபத்துக்கு ஆளாகாம நீ ஓடி போயிடு. அந்த முஃபாசாவோட வம்சத்தை இன்னையோட முடிச்சிடு. போய் பிடிக்கிறாதுங்களே. கேட்டியா அந்த கர்ஜனைய? வருங்கால ராஜாவா? எங்க இவருடைய கத்து. இன்னொரு தடவை என் மகன் கிட்ட வந்தேன்னா மன்னிச்சுடு முஃபாசா, தெரியாம பண்ணிட்டேன். இனி இப்படி நடக்காது. இது கடைசி எச்சரிக்கை சென்சி. உன்னை போய் தைரியசாலி நினைச்சு பாரு.